ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் நிறைந்த வருஷமாக எல்லாருக்கும் அமையட்டுங்க. நினச்சது நடக்கும் எல்லாருக்குமே. ஸோ நல்லா கடவுளை வேண்டிக்கலாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ்ஷாகி சூப்பராக இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் அன்றைக்கி ஒரு சேமியா கேசரி பண்ணியாச்சுங்க. பண்ணி சாமியை கும்பிட்டாச்சு. அந்த ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி விட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கோவிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நியூயார்க் கோவிலுக்கு தான் போக போகிறோம். போய் சாமியை கும்பிட்டுட்டு நல்ல ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வெளியே ஃபுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இந்த நியூ இயர் ஸ்பெஷல் அன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த புத்தாண்டை நம்ம ஸ்வீட்டை வச்சு தொடங்கலாங்க. ஸோ இன்றைக்கி சேமியா கேசரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்புக்கு சேமியாவை அளந்து வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு சேமியா எடுத்திங்கன்னா அதே கப்லேயே சுகரு, தண்ணி எல்லாத்தையுமே அதிலேயே அளந்துக்கணும். நீங்கள் ஒரு கப்பு சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கப்பு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்வீட் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்வீட் செய்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இப்போது சேமியாவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நமக்கு வறுத்த சேமியாவே இருந்தாலும் ஒரு வாட்டி நெய்யில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது பாயாசம் பண்ணும்போதும் நீங்கள் ஒரு வாட்டி வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னிறமாக வறுத்தா போதும். ரொம்ப நீங்கள் டார்க்காக கொண்டு போயிடக்கூடாது. லைட்டாக கோல்டன் கலர் வரும்போது நீங்கள் தண்ணியை சேர்த்து சேமியாவை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ எந்த கப்பில் சேமியா வளர்ந்தீங்களோ அதே கப்லேயே 2.5 கப்புக்கு நான் தண்ணி சேர்க்குறேங்க. ஸோ நம்ம இந்த ரவா கேசரி பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே தான். ரவைக்கு பதிலாக சேமியாவை போட்டு பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இது எங்கள் மாமியார் தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்ததே. இந்த சேமியா கேசரின்னு ஒன்று இருக்குது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே அவங்க தான். அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சேமியா வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறோங்க. ஸோ ரொம்ப தேவையில்லை, லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். கலரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ சேமியா பாதி வெந்துருச்சு. ஏன்னா நம்ம ஊற்றின தண்ணி பாதி அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சேமியா தரோவாக வெந்து வரணுங்க. வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சுகரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சுகரை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு. அப்புறம் சேமியா வேகவே வேகாது, என்ன தான் நீங்கள் தண்ணியை ஊற்றினாலும். இப்போ சுகரை சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. உங்களுக்கு அந்த சுகர் கரைய எகெயின் நல்லா தண்ணி மாதிரி லிக்விட் ஆயிரும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அது கலரை உங்களுக்கு அப்படியே சுருண்டு வந்துடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் டு ஸ்லோலேயே வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா டைலூட் ஆயிடுச்சு. அப்படியே விட்டு கலர்னிங்கனாலே போதும். இப்போது ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. எல்லா ஸ்வீட் ரெசிப்பிலையும் சேர்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதே தான். இதுலேயும் லைட்டாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நட்ஸை வறுத்து சேர்க்க போகிறோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் முந்திரி மட்டும்தான் சேர்ப்போம். இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கூட சேர்த்துருக்க மாட்டோம். ஏன்னா என் வீட்டுக்காருக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் வெறும் பாதாம் முந்திரி அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் முந்திரி மட்டும் சேர்க்குறோம். ஸோ இப்போது வறுத்த முந்திரியை உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலர வேண்டியது தான். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிருங்க. ஏன்னா எனக்கு ஸ்டில் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. கலர அப்படியே உங்களுக்கு அந்த இது வந்துடும், அப்படியே சுருண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நீங்கள் டைட்டாக கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா ஆற ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும். இந்த ஒரு செமி லிக்விடாக இருக்கும்போதே எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பவுலுக்கு மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும்னு. இப்போ பாருங்கள், ஸ்பூனில் எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும், அல்வா மாதிரி சூப்பராக இருக்குங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாமிக்கு வச்சு கும்பிட்ற வேண்டியதுதான். ஸோ வீட்டில் முதல்ல சாமியை கும்பிட்டாச்சுங்க விளக்கை ஏற்றி. இப்போ அடுத்து டிஃபனை சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சிம்பிள் டிஃபன் தாங்க. தோசையும் சட்னியும் தான். காலையில் அதை சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு லஞ்சுக்கு மட்டும் வெளியே பார்த்துக்கலான்னு இருக்கோம். நியூ இயர் அன்றைக்கி சரி வெளியே ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கோங்க. ஸோ இன்றைக்கி காஸ்டியூம் பார்த்திங்கன்னா சுடிதார் தான் போட்டிருக்கேன். எப்படியும் மேலே ஒரு ஜாக்கெட் போட்டுப்பேங்க. ஏன்னா குளிர் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஜாக்கெட்டும் போட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ கிளைமேட் ஒரே ஃபாகியாக இருந்துச்சுங்க. ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக சரியான மழைங்க. நல்ல வேலை அது நேற்று நைட்டோட
மழை நின்றுருன்னு மாதிரி வெதரில் போட்டிருந்துச்சு. இப்போ காலையில் காரில் போயிட்டுருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸோட நியூ இயர் விஷஸ் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே நாங்கள் போய்கிட்ருக்கோங்க. ஸோ ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக்கே இல்லை, அவ்வளோ காலியாக இருந்துச்சுங்க. நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். எங்களுக்கு டிராஃபிக்கில் எங்கேயுமே நின்ன மாதிரியே தெரில. ஸோ கோவிலுக்கும் வந்தாச்சுங்க. இனி பார்க்கிங் எங்கேன்னு பார்த்துட்டு நம்ம கோவிலுக்குள்ளே போக வேண்டியது தான். எங்களுக்கு இந்த வாட்டி என்னன்னு தெரில, குயிக்காக பார்க்கிங்கும் கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த இடமும் எங்களுக்கு காலியாக இருந்துச்சு நியூ இயர்னால். ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கோம் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ வெளியவே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்னு. இந்த கோவில் எப்போவுமே அப்படி தாங்க, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வேறு லெவலில் கூட்டம் இருக்கும். நமக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ நெருக்கடியாக இருக்குங்க. ஸோ விநாயகர் தான் மெயின் காடிங்க. அதை மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. எடுக்கக்கூடாது தான், பட் நான் தெரியாமல் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படியே வெளியே ஒரு கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சாய்ராம் டெம்பிள் இருக்குங்க. இப்போ அடுத்து அங்கே போகிறோம். ஸோ சாய்ராம் டெம்பிள் இந்த கோவிலுக்கு பக்கத்து தெருவுலேயே இருக்கும். இங்கே வந்தாலே நாங்கள் அந்த சாய்ராமையும் பார்த்துட்டு தான் கிளம்புவோம். அங்கேயும் செம்ம க்ரௌடுங்க, வேறு லெவல் க்ரௌடு தான். பட் அங்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நல்லா பாட்டு, இந்த பஜன் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்வீட் பூந்தி பார்த்திங்கன்னா விநாயகர் கோவிலில் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த நட்ஸு, மிக்சடு நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஜிப்லாக்கில் இந்த சாய்ராம் டெம்பிளில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி சில பிரசாதமும் கொடுப்பாங்க. அது இந்த வாட்டி நியூ இயர் அன்றைக்கி அவங்க வெறும் ஸ்வீட் மட்டும்தாங்க கொடுத்தாங்க. இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா நியூயார்க்கோட வியூங்க, அது போயிட்டுருக்கும்போது அப்படியே கேப்சர் பண்ணுது. இப்போது ஜெர்சி சிட்டிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் பிரியாணி தான் லஞ்சுக்கு வாங்க போகிறோம். மசாலா கேஃப்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே தான் பிரியாணியை நாங்கள் பிக் பண்ண போகிறோம். இதோ இந்த கடை தாங்க, சூப்பராக இருக்குங்க பிரியாணி. வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இந்த காயின் பார்த்திங்கன்னா கணேஷாவும் லக்ஷ்மியும் இருக்கிற காயின்ங்க அது. ஸோ ஒவ்வொரு டைம் கோவிலில் கொடுப்பாங்க, நம்ம வேணும்னா அதை வாங்கிக்கலாம். $15ங்க அது. ஸோ அதை வாங்கிட்டு இந்த கேலண்டர் சாய்ராம் டெம்பிளில் கொடுத்தது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கணேஷா கேலண்டர் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கணேஷா டெம்பிளில் $10ங்க காசு கொடுத்து வாங்கணும். நாங்கள் வாங்கிப்போம், எங்களுக்கு எப்போவுமே வீட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு. இந்த சாய்ராம் கேலண்டர் ஃப்ரீ தான். சாய்ராம் டெம்பிளில் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரீ தாங்க, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நாங்கள் வாங்கினது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணிங்க. அதுக்கப்புறம் கூடவே சிக்கன் வறுவல், 2 கோம்போவாக சேர்த்து ஒரு $17 கிட்ட போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்க எங்களுக்கு சரி இந்த ஒன்று மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவங்க லஞ்சுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி. நான் அப்படியே உதிரியாக டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. அண்டு வேறு லெவலுங்க, சூப்பராக போச்சு எங்களுக்கு இன்றைக்கி நியூ இயர். எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.